பரத் சுபாவையும் அழைத்து கொண்டு ஸ்ரீதரனுடன் ஃபேக்டரிக்கு சென்றான். காரின் முன் சீட்டில் பரத்தும் பின் சீட்டில் ஸ்ரீதரனும் சுபாவும் அமர்ந்திருந்தனர். ஸ்ரீதரனுக்கு தன் குடும்பத்துடன் ஃபேக்டரிக்கு செல்வது நிறைவாக இருந்தது. கார் கணபதி ஏரியாவின் எல்லையில் உள்ள உடையாம்பாளையத்தின் அருகில் சென்று கொண்டிருந்தது. பரத், எதுக்கு அம்மாவையும் கூட வர சொன்ன என்றார் ஸ்ரீதரன். வரட்டும்பா, அவங்களும் பிஏ எக்கனாமிக்ஸ் படிச்சிருக்காங்க இல்ல, இந்த டிஸ்கஷன்ஸ் நடக்கிறப்ப அவங்களும் கூட இருக்கட்டுமே. சரிதான், ஆனால் நான் அவளை அங்கே வர சொல்லி பல முறை கூப்பிட்ருக்கேன். ஏதாவது ஃபங்க்ஷன்னா மட்டும்தான் வர்றா. இவர்கள் பேசி கொண்டிருக்கும் போதே கார் ஃபேக்டரிக்குள் நுழைந்தது. வாசலில் புதிதாக சுபா ஃபவுண்டரிஸ் அண்ட் பிரைவேட் லிமிடெட் என்ற போர்டை மாட்டி கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சுபா, என்னோட பேர் எதுக்குங்க என்றாள். உன் மகனை கேளு என்றார் ஸ்ரீதரன். ஏண்டா கண்ணுக்குட்டி இப்படி? இனிமே எல்லாமே அப்படித்தான் என்றான் பரத். காரில் இருந்து இறங்கிய ஸ்ரீதரனுக்கு அருகில் ஃபேக்டரி மேனேஜர் ஓட்டமும் நடையுமாக வந்தார். சார், அந்த சென்னை வெண்டார் வந்திருக்காங்க, ரிசீவ் பண்ணி கம்ஃபோர்ட்டாக உட்கார வச்சிருக்கேன், நீங்கள் வந்து மீட் பண்ணுறீங்களா என்றார். ஸ்ரீதரன் பரத்தை பார்த்து, அம்மாவை கூட்டிக்கிட்டு ஆஃபீஸ்க்குள்ளே போ, நான் கொஞ்ச நேரத்தில் வந்துடுறேன் என்று கூறிவிட்டு மேனேஜருடன் சென்று விட்டார். ஆஃபீஸ் பக்கம் திரும்பிய பரத்தின் கையை பிடித்து இழுத்தாள் சுபா. ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாமா என்றாள். பரத் ஒன்றும் பேசாமல் அவளுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கினான். ஃபேக்டரியின் பரப்பளவு மொத்தம் 16 ஏக்கர். 3 ஃபர்னேஸ்கள் உலோகங்களை உருக்குவதற்கு பயன்படுத்துகிறார்கள். பரத், ஒரு டீ குடிக்கலாமா? சரிம்மா. பேசியபடியே இருவரும் கேன்டீனிற்குள் நுழைந்தனர். லேசாக ஒருவித அழுகல் வாடை கேன்டீனிற்குள் வந்தது. சாப்பிட்ட எச்சில் இலைகள் ஆங்காங்கே டேபிளில் கிடந்தன. டீ குடித்த கிளாஸ் டம்ளர்கள் அப்படியே விட்டு போயிருந்தனர். ஒரு மூலையில் குடிநீர் குழாய் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் கசிவு ஒரு பக்கம் சேர்ந்து கொண்டு ஒருவித வீச்சத்தை உண்டு பண்ணியிருந்தது. பரத் சுபாவை பார்த்தான். அவள் முகத்தில் ஒரு தீவிரம் தெரிந்தது. அவர்களை பார்த்த கேன்டீன் முதலாளி ஓடி வந்தார். வணக்கம்மா, என்ன வேணும்னு சொல்லுங்கம்மா, நானே கொண்டு வந்துடுறேன் ஆஃபீஸுக்கு என்றார். நல்லா இருக்கீங்களா? உங்கள் புண்ணியத்தில் நல்லா இருக்கேம்மா. சரி, 2 டீ கொடுங்க. அம்மா, உங்களுக்கெல்லாம் டீ வெளியில இருந்துதாம்மா வரும் என்றார் தலையை சொரிந்து கொண்டே. பரவாயில்ல, உங்கள் கையை கழுவிட்டு 2 டீ போட்டு கொடுங்க என்றாள் சுபா. உடனே கேன்டீன் முதலாளி குடுகுடுவென்று ஓடிச் சென்று டீ மாஸ்டரிடம் ஏதோ சொன்னார். அவர் 2 கப்புகளை எடுத்து கழுவத் தொடங்கினார். சுபா சப்தமாக, பரவாயில்ல, கிளாஸ் டம்ளர்லேயே கொடுங்க என்றாள். டீ மாஸ்டர் உடனே ஓடிச் சென்று அங்கு டேபிள் மேலிருந்த 2 எச்சில் கிளாஸ்களை கொண்டு வந்து வெந்நீரில் கழுவத் தொடங்கினார். கேன்டீன் முதலாளி சுபாவை பார்த்து சங்கடமாக, ஒரு ஷிஃப்ட்டுக்கு ஒரு தடவை தாம்மா சுத்தம் பண்ணுவோம் என்றார். சுபா அவர் பேச்சை சட்டை செய்யாமல் அங்கு விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்த ஒரு வடையை எடுத்தாள். அதை 2ஆக பிய்த்தவள் அதிலிருந்து நூல் நூலாக வருவதை பார்த்து பரத்திடம் கிண்டலாக, ஏன்பா, நாம காட்டன் த்ரெட் கூட மேனுஃபேக்சர் பண்ணுறோமா என்றாள். பரத் சுபாவின் கிண்டலை புரிந்து கொண்டு சிரித்துக்கொண்டே இல்லை என்பது போல தலையாட்டினான். இங்கே ஒர்க்கர்ஸ் ரெஸ்ட் ரூம் இன்சார்ஜ் யாரு என்றாள் சுபா. என் மச்சான் தாம்மா அதை பார்த்துக்கிறான் என்றார் கேன்டீன் முதலாளி. லேடிஸுக்கு தனியாக இருக்கா? இருக்குங்கம்மா. நான் அதை யூஸ் பண்ணலாமா என்றாள் சுபா. இதை கேட்ட கேன்டீன் முதலாளியின் முகத்தில் பயம் அப்பிக்கொண்டது. ஸ்ரீதரனை பார்த்ததும் வெண்டார் எழுந்து நின்று கை குலுக்கினார். ஆல் குட், காஃபி சாப்பிட்டீங்களா? உங்கள் மேனேஜர் இப்போ தான் ஜூஸ் கொடுத்தாரு. ஓகே, குட். அப்போ நம்ம கொட்டேஷன்ஸ் டிஸ்கஸ் பண்ணுவோமா என்றார் ஸ்ரீதரன். இதை கேட்டவுடன் ஃபேக்டரி மேனேஜர், சார், நான் ஃபர்னேஸ் ப்ரோக்ராமை ரீசெக் பண்ணிட்டு வந்துடுறேன் என்று கூறி வெளியேறிவிட்டார். மேனேஜர் வெளியேறிய சில வினாடிகள் கழித்து அந்த வெண்டார் மீண்டும் ஸ்ரீதரனிடம் கையை நீட்டினார். ஐ எம் கதிர், 3i டிடெக்டிவ் ஏஜென்சி என்றான். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் கதிர். நீங்கள் சொன்ன மாதிரியே உங்களை ஒரு வாடிக்கையாளர்னு தான் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன் என்றார் ஸ்ரீதரன். ஓகே சார், லெட்ஸ் கம் டு தி பாயிண்ட். இந்த அச்சுறுத்தலோட உண்மைத்தன்மை தெரிகிற வரைக்கும் மிஸ்டர் பரத்தும் சுபா மேடமும் தினமும் ஆஃபீஸுக்கு வரட்டும். அதுதான் அவங்களுக்கும் பாதுகாப்பு. அப்புறம் உங்கள் வீட்டை சுற்றியும் செக்யூரிட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்களா? நேத்தே பண்ணியாச்சு. குட். எனக்கும் அதோட ஆக்சஸ் வேணும். அப்புறம் நான் கேட்ட பரத்தோட டீட்டெயில்ஸ் இதோ இந்த ஃபைலில் இருக்குது. நீங்கள் செலவை பற்றி கவலைப்படாதீங்க. அப்புறம் நீங்கள் டீல் பண்ணுற ஆள் கொஞ்சம் டேஞ்சரான ஆள். டோன்ட் வரி சார், நாங்கள் ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணுவோம். அண்ட் வி ஆர் ஆல்வேஸ் ப்ரிப்பேர்ட் என்றான் கதிர். அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே உள்ளே நுழைந்தார்கள் பரத்தும் சுபாவும். இவர் கதிர்,
நம்ம புது கிளையண்ட் என்றார் ஸ்ரீதரன். சுபாவை பார்த்து இரு கைகளால் வணக்கம் வைத்துவிட்டு பரத்துடன் கை குலுக்கினான் கதிர். பரத்தின் பிடியில் இருந்த அசாத்திய உறுதியைக் கண்டு ஆச்சரியப்பட்டான் கதிர். மதியம் சுந்தரம் ஹாஸ்பிட்டல் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டிலிருந்து அழைப்பு வந்தது. பரத்தை பேலன்ஸ் செட்டில்மெண்ட்டை வந்து வாங்கி கொள்ள சொன்னார்கள். சுபா அருகில் இல்லாததால் ஸ்ரீதரனிடம் கேட்டான் பரத். அப்பா, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செட்டில்மெண்ட் பேலன்ஸ் வாங்கிட்டு வந்துடுறேன். அவனை கிண்டலாக முறைத்து பார்த்தார் ஸ்ரீதரன். அந்த அமௌண்ட் அவசியம் நமக்கு தேவையா என்றார். எனக்கு தேவைப்பா என்றான் தடுமாற்றமாக. சரி, சீக்கிரம் வேலையை முடிச்சிட்டு அப்படியே சாரதாம்பாள் கோவிலுக்கு வந்துடு. சுபா சாயந்தரம் அங்கே போகணும்னு சொன்னா என்றார். சுந்தரம் ஹாஸ்பிட்டல் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டிற்குள் சென்று கையெழுத்திட்டு விட்டு பணத்தை பெற்றுக்கொண்டான் பரத். ஒரு மரியாதைக்காக தயாளனை பார்த்துவிட்டு வரலாம் என்று 3வது மாடிக்கு சென்றான். என்ன சார் இந்த பக்கம் என்ற குரல் கேட்டு திரும்பி பார்த்தான் பரத். அங்கே டாக்டர் ராகவனும் கார்த்திகேயனும் இவனை பார்த்து சிரித்தபடி நின்று கொண்டிருந்தார்கள். இனிமே நீங்க பிராக்டிஸ் கூட பண்ண முடியாதாமே? எப்பொழுதுமே இவர்களை சட்டை செய்யாத பரத்துக்கு அன்று ஏனோ அவர்களை வம்பிழுக்க வேண்டும் போல இருந்தது. பரத் சிரித்து கொண்டே, ராகவன் சார், கிருஷ்ணான்னு ஒரு பையன், அவனை நீங்கள் அடிக்கடி ரொம்ப கொஞ்சுவீங்களாமே, உங்களை ரொம்ப கேட்டதா சொல்ல சொன்னான். உங்கள் வீட்டு வாட்டர் டேங்க் கிட்ட தான் தினமும் நிற்கிறானா என்றான். இதை கேட்ட டாக்டர் ராகவனுக்கு முகம் வியர்க்க ஆரம்பித்தது. அவருடைய இருதய துடிப்பின் சப்தம் உடலிற்கு வெளியே கேட்கும் அளவிற்கு இருந்தது. இன்னும் நிரூபிக்கப்படாத ஒரு பாலியல் குற்றத்தின் பலிகடா அந்த சிறுவன். இதில் இன்னும் சிக்காத ஒரு முக்கிய குற்றவாளியே இவர்தான். இவனுக்கு எப்படி தெரியும் என்று குழம்பினார். இதுவரை அந்த ரகசியம் கடவுளை தவிர யாருக்கும் தெரியாது என நினைத்து கொண்டிருந்தார். அவருடைய பயம் கலந்த பார்வையை ரசித்து கொண்டே டாக்டர் கார்த்திகேயனின் முகத்தை பார்த்து, உங்கள் பினாமி மிஸ்டர் பிரபஞ்சன் நடத்துகிற ஹாஸ்பிட்டலில் நீங்கள் போன மாதம் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஆள் அனுப்புனதுக்கு கமிஷன் இன்னும் வரலையாமே, உங்கள் ஃப்ரெண்டு நடேசன் சொன்னார் என்றான். இதை கேட்ட அடுத்த நொடியில் கார்த்திகேயனுக்கும் ராகவனின் நிலைமை ஏற்பட்டது. தவறான தெரப்பியால் சென்ற வருடம் இறந்து போன நடேசனை பற்றி இவனுக்கு எப்படி தெரியும் என்று குழம்பினார். 2 பேரின் முகத்திலும் அதீத பயம் தெரிந்தது. அவர்களை நக்கலாக பார்த்து சிரித்து கொண்டே, உங்கள் 2 பேரோட ஹார்ட் பீட்டும் வெளியே கேட்குது, முதல்ல நீங்கள் 2 பேரும் ஒருத்தரை மாற்றி ஒருத்தர் செக் பண்ணிக்கோங்க என்று கூறிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தான். இவர்கள் பேசியதை பக்கத்தில் இருந்த அறைக்குள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாள் விஜிதா. பரத் நேராக தயாளனை சந்தித்து விட்டு வெளியில் வந்தான். பிறகு அவன் அறைக்குள் சென்று அங்கிருந்த சில பொருட்களை அந்த மண்டையோட்டையும் சேர்த்து ஒரு அட்டை பாக்ஸில் எடுத்துக்கொண்டு லிஃப்டிற்கு வந்தான். சட்டென்று ஐஸ் போன்ற கைகள் அவனுடைய ஒரு கையை பிடித்தது. நிமிர்ந்து பார்த்த பரத் அங்கு சுந்தரம் நின்று கொண்டிருப்பதை கண்டான். ஓஹோ, இன்று வெள்ளிக்கிழமையா என்று நினைத்து கொண்டான். சார், மன்னிச்சிடுங்க, இனி என்னை உள்ள விட மாட்டாங்க என்றான். அவர் விடாமல் இவன் கைகளை மேலும் இறுக்கினார். அவருடைய முகம் பார்ப்பதற்கு அழுவதைப் போல இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.